நாசிகள் நடத்திய வான்சி மாநாடு. 1942 ஆண்டு ஜனவரி 20 அன்று ஜெர்மனியின் பெர்லின் அருகிலுள்ள வான்சி என்ற இடத்தில் நாசி ஆட்சியின் உயர்மட்ட அதிகாரிகள் ஒரு ரகசிய மாநாட்டை நடத்தினர். இந்த மாநாடு யூதர்களை முழுமையாக அழிக்கும் இறுதி தீர்வு திட்டத்தை ஒருங்கிணைப்பதற்காக நடைபெற்றது. இந்த மாநாட்டை SS அமைப்பின் மூத்த அதிகாரியான ரெய்ன்ஹார்ட் ஹைட்ரிக் தலைமையில் நடத்தப்பட்டது. நாசி அரசின் பல அமைச்சகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறைகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டனர். இறுதி தீர்வு என்பது ஐரோப்பா முழுவதும் வாழ்ந்த யூதர்களை முறையாக கைது செய்து அடைத்து வைத்து கொலை செய்யும் திட்டமாகும். இந்த மாநாடு அந்த கொடூர திட்டத்தை நிர்வாக ரீதியாக எவ்வாறு செயல்படுத்துவது என்பதையே மையமாக கொண்டது. வான்சி மாநாட்டில் யூதர்களை கிழக்கு ஐரோப்பாவிற்கு நாடு கடத்துதல், கட்டாய உழைப்புக்கு உட்படுத்துதல், பின்னர் அவர்களை அழித்தல் போன்ற செயல்முறைகள் விவாதிக்கப்பட்டன. இது இனப்படுகொலைக்கு ஒரு திட்டமிட்ட வடிவம் அளித்தது. மாநாட்டில் யூதர்களை பிரச்சனை என்ற வகையில் குறிப்பிடப்பட்டு மனிதாபிமானம் முற்றிலும் மறுக்கப்பட்டது. இது நாசி இனவெறி கொள்கையின் கொடூரமான வெளிப்பாடாக அமைந்தது. இந்த மாநாடு நேரடியாக கொலை ஆணைகளை வெளியிட்டதாக இல்லாவிட்டாலும் ஏற்கனவே தொடங்கியிருந்த யூதர் அழிப்பு நடவடிக்கைகளை அரசாங்கத்தின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கான அடித்தளத்தை அமைத்தது. வான்சி மாநாட்டுக்கு பிறகு ஆஷ்விட்ஸ், ட்ரெப்லிங்கா, சோபி போர் போன்ற மரண முகாம்களில் யூதர்கள் பெருமளவில் கொல்லப்பட்டனர். இதன் விளைவாக சுமார் 60 லட்சம் யூதர்கள் ஹோலோகாஸ்டில் உயிரிழந்தனர். இந்த மாநாட்டின் பதிவுகள் போர் முடிந்த பின்னர் வெளிச்சத்துக்கு வந்தன. அவை நாசிகள் இனப்படுகொலை செய்ததை உறுதிப்படுத்தும் முக்கிய வரலாற்று சான்றுகளாக அமைந்தன. வான்சி மாநாடு மனித உரிமைகள் எவ்வாறு அரசியல் அதிகாரம் மற்றும் இனவெறி காரணமாக முற்றிலும் நசுக்கப்படலாம் என்பதற்கான எச்சரிக்கை எடுத்துக்காட்டாகும். ஆகையால் 1942 ஜனவரி 20 அன்று நடந்த வான்சி மாநாடு மனித வரலாற்றின் மிக கொடூரமான இனப்படுகொலை திட்டம் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்ட நாளாக நினைவு கூறப்படுகிறது. இது மனிதகுலம் மறக்கக்கூடாத ஒரு துயரமான பாடமாக உள்ளது.